ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். எஸ்பிஐபியோட அட்மிட் கார்டு அவுட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க டேரக்டாக அனலைசிஸ்க்குள்ளே போயிடலாம். இன்னொரு டிஃபிகல்ட் ஸ்லாட் மார்னிங்கே டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு, இதுவும் டிஃபிகல்ட்டாக தான் இருந்திருக்கு. பட் நீங்கள் பயப்படவே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஷிஃப்ட்டு வரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க டிஃபிகல்ட்டாக கேட்டிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய அக்யூரசி அதிகமாக இருந்தாலே போதும். எனக்கு இதுக்கு முன்னாடி நிறைய நார்மலைசேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டிஃபிகல்ட் ஸ்லாட்டில் 9 மார்க், 8 மார்க், 7 மார்க், 4 மார்க்கு, இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸில் எனக்கு நார்மலைசேஷன் கிடைச்சிருக்கு. நிறைய ப்ரிலிம்ஸ் எழுதியிருக்கேன். இது வரைக்கும் நான் மெயின்ஸும் எக்கச்சக்கமான மெயின்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ நீங்கள் டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டாலே நீங்கள் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுங்க. அக்யூரஸியாக ஒரு டீசெண்டான அட்டம் கொடுத்துட்டு வந்தால் உங்களுக்கு எக்ஸாம் கண்டிப்பாக கிளியர் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இங்கிலீஷை பொறுத்தவரை நீங்கள் ஒரு 15 மார்க் எடுத்தால் போதும். இந்த ஷிஃப்ட்டில் செகண்ட் ஷிஃப்ட் 28 ஃபெப்ரவரியில் செகண்ட் ஷிஃப்ட்டில் 15 மார்க் எடுத்தால் போதும் இங்கிலீஷ்க்கு. ரீசனிங் எபிட்டில் ஒரு 28 ப்ளஸ் சூப்பரான அட்டம்ப்ட்டு. அது ஏன் அப்படின்னு சொல்கிறேன். நியூமரிக்கல் எபிட்லலாம் ஒரு 17 to 18 சூப்பரான அட்டம். போன ஷிஃப்ட் மாதிரி 2 கேஸ்லேட் கேட்டு வச்சுருக்காங்க. நம்ம டேரெக்டாக நியூமரிக்கல் எபிலிட்டியே போயிடலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, நீங்கள் உங்களை யாரும் பயப்பட தேவையில்ல. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேப்பர் வருது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஸ்டின் செலெக்ஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அக்யூரேட்டாக அட்டன் பண்ணணும். அட்டன் பண்ணுறது கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல, அக்யூரேட்டாக அட்டன் பண்ணிட்டாலே நீங்கள் கண்டிப்பாக கிளியர். டிஃபிகல்ட் ஸ்லாட்டில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. பட் நீங்கள் மேனேஜ் பண்ணுறது அக்யூரேட்டாக மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா எனஃப். ஓகே, வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த கேஸ்லேட் இருக்கு இல்லையா, ஒன்று டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பேஸ்டு கேஸ்லேட், இன்னொன்று டே பேஸ்டு கேஸ்லேட். சில பேர் இது அப்ரோச் பண்ண மாட்டாங்க. அப்ரோச் பண்ண தெரிஞ்சால் நீங்கள் தான் இந்த ஷிஃப்ட்டில் நிறைய அட்டம் கொடுத்துருப்பீங்க. சிம்பிளிஃபிகேஷன் 10, டிஐயில் ஒரு டிஐ 4 மார்க் கேட்ட மாதிரி இருந்துச்சு. இங்கே 5 போட்டிருக்கேன் ஸ்டாண்டர்டாக இருக்குன்னு. 10 மொத்தம் டிஐலையும் சிம்பிளிஃபிகேஷனில் ஒரு 20 மார்க் இருக்குன்னா, இங்கே இதில் ஒரு சிம்பிளிஃபிகேஷன், எல்லா சிம்பிளிஃபிகேஷனும் ஈஸியாக கிடையாது, கொஞ்சம் கால்குலேட்டிவாக இருந்திருக்கு. ஒரு 8 கொஷின் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரியும், டிஐயில் ஒரு 8 கொஷின் ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. ஸோ இங்கே 16 கொஸ்டின்ஸ், மினிமம் 16 கொஸ்டின்ஸ் ஒரு ஆவரேஜ் ஆஸ்பிரண்ட்டாலேயே இங்கேயே குயிக்காக ஒரு 15 நிமிஷத்தில் எடுத்துட முடியும். இருக்கக்கூடிய இன்னும் 5 நிமிஷத்தில் எய்தர் நீங்கள் இதில் ஸ்கிப் பண்ண கொஸ்டின்ஸையோ இல்லை அர்த்தமெட்டிக் கொஸ்டின்ஸில் சூஸ் பண்ணி ஒரு 2லேருந்து 4 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருந்தால் நீங்கள் 18 to 20 கிராஸ் பண்ணியிருப்பீங்க. நல்லா படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ், எபோவ் ஆவரேஜ் ஆஸ்பிரண்ட்ஸ் மேலே இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு 24 அட்டன் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு ஆவரேஜ் நீங்கள் ஒரு ஓகே இப்போ தான் படிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை ஆவரேஜ் ஆஸ்பிரண்ட்டுங்கிற பட்சத்தில் இந்த கேஸ்லெட் நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. சில பேர் இந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு டேஸ் ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஆன்சரும் கிடச்சிருக்கும். ப்ராப்பராக செலக்ட் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் இல்லைனா கேஸ்லெட் எடுக்காமல் அதுக்கு பதிலாக சிம்பிளாக உங்களுக்கு தெரிஞ்ச அர்த்தமெட்டிக் சம்ஸை சூஸ் பண்ணுறது பெட்டர். ஓகே, அடுத்து நம்ம இங்கிலீஷ் போகலாம். இங்கிலீஷை பொறுத்தவரை ஒரு ஆர்சி கொடுத்துருக்காங்க. அக்ரிகல்ச்சர் பேஸ்டு ஆர்சி தான். காலம் பேஸ்டு கொஸ்டின்ஸ் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது மேக்ஸிமம் ஸ்லாட்டில் கேட்க மாட்டாங்க, எப்போயாவது ஒரு டைம் தான் கேட்பாங்க. இது வந்து கேட்டிருக்காங்க. இந்த ஸ்லாட்டில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்புறம் வேர்டு யூசேஜ் ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே எதில் ஸ்கோர் பூஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த வேர்டு அரேஞ்ச்மெண்ட்டில் 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் வீக்கில் 3 தான் கேட்டிருக்காங்க போல். இதில் 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. காலம் பேஸ்டு கொஸ்டின் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே ஒரே பாட்டு மட்டும்தான் உங்களுக்கு 100% அக்யூரேசி அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படிங்கிறதுனால இங்கேயும் நீங்கள் ஒரு 15+ மார்க் இந்த செக்ஷனில் ஸ்கோர் பண்ணாலே ரொம்ப சூப்பரான அட்டம். ஆர்சியில் ஒரு 10ல் ஒரு 5 கொஷினு, இந்த காலம் பேஸ்டு கொஷினில் 1, வேர்டு அரேஞ்ச்மெண்ட்டில் 5ல் அவுட் ஆஃப் 5 எடுக்கணும். பட் இருந்தாலும் உங்களுக்கு 1 1 2ன்னா கூட 4 வச்சுக்கோங்க. மீதி இந்த கிளாஸ் டெஸ்ட்டு தான் செகண்ட் அட்டன் பண்ணிக்கணும். வேர்டு அரேஞ்ச்மெண்ட் அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் அட்டன் பண்ணக்கூடிய டாபிக் கிளாஸ் டெஸ்ட் தான். அந்த 6ல் ஒரு 3 அட்டன் பண்ணியிருந்தால் கூட இங்கே பாருங்கள், 6, 4, 10, 13 ஆச்சு. மீதி இந்த எரர் ஸ்பாட்டிங், வேர்டு யூசேஜ், ப்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட், அங்கே இங்கே நீங்கள் ஒரு 2 கொஷின் தேர்த்துனா கூட மினிமம் நீங்கள் 15+ செக்யூர் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி அப்ரோச் பண்ணியிருந்தா வேர்டு அரேஞ்ச்மெண்ட், கிளாஸ் டெஸ்ட், ஆர்சி, அதுக்கப்புறம் காலம் பேஸ்டு, ப்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட், எரர் ஸ்பாட்டிங், இந்த ஆர்டரில் அட்டன் பண்ணிக்கணும். ஓகே, லாஸ்ட்டாக ரீசனிங் எபிலிட்டியில் என்ன சார் தப்பாக கேட்டிருந்தாங்களா அப்படின்னு கேட்டால், டஃபெல்லாம் கேட்கல. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த வேர்டு பேஸ்டு கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, சீரியஸ், இந்த ஏபிசிடி 3 வேர்டு வச்சு 5 சீரியஸ் வரும் இல்லையா, அது ஆல்பானுமெரிக் சீரியஸ். இதில் என்ன ஆச்சுன்னா, கொஸ்டினே பெரிய பேராகிராஃபாக கேட்டு வச்சுருக்காங்க. இந்த ஒரு சீரியஸ் கொடுத்துட்டு இங்கே கொஸ்டின் நம்பர் 1, 2, 3ன்னு கொடுப்பாங்க இல்லையா, இதில் தான் கை வச்சுருக்காங்க. பெரிய கொஸ்டின்ஸ் ஒரு 5 லைன், 6 லைன், 4 லைன், இது மாதிரி ஒரு பெரிய, அதை ரீட் பண்ணுறதுக்கு நிறையா ஆப்ரேஷன் சிம்பிளாக இருந்தாலும் ரீட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் கன்சியூம் ஆகிற மாதிரி இருந்ததுனால இது கொஞ்சம் டைம் அதிகமாக கன்சியூம் ஆகிருக்கும். அடுத்த ஷிஃப்ட் வரக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் கொஞ்சம் பார்த்து இந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாரோடைய ஓவரால் அட்டம்ப்ட்டும் கொஞ்சம் கம்மியாகும்.
அதனால் நீங்கள் பேனிக் ஆகாமல் எக்ஸாமை அப்ரோச் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஓகே. இதில் என்ன ஃபஸ்ட் சார் அட்டன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா சிலாஜிசம் 3 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. கோடிங், டிகோடிங், சைனீஸ் கோடிங் அது. இது 2யும் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போக வேண்டிய டாபிக் டைரக்ஷன். டைரக்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், பசிலுக்கு போயிடலாம். இல்லைனா பிளட் ரிலேஷன் அட்டன் பண்ணிட்டு போகலாம். பிளட் ரிலேஷன் சில பேருக்கு டஃப்பாக இருந்திருக்கு, சில பேருக்கு ஈஸியாக இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே, பிளட் ரிலேஷன் உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தான் பிளட் ரிலேஷனும் ஆர்டரிங் பஸ்ஸிலும். போன ஷிஃப்ட்டில் ஆர்டரிங் பஸ்ஸில் இருந்துச்சு, இந்த ஷிஃப்ட்டில் பிளட் ரிலேஷன் இருந்துச்சு. இது ரெண்டும் ஒவ்வொருத்தருக்கு வரும், ஒவ்வொருத்தருக்கு கொஞ்சம் டைம் கன்சியூம் ஆகிற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்து நீங்கள் ஃபஸ்ட் எடுக்கிறீங்களா இல்லை பசிலுக்கு அப்புறம் எடுக்கிறீங்களா அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ளோர் வித் ஃப்ளாட் பசில் இல்லை ஃப்ளோர் வித் ஃப்ளாட் பசில் 8 பேர் கொண்ட ஃப்ளோர் வித் ஃப்ளாட் பசில், டே பசில். இது இருக்கிறதுலே ஈஸியான பசில் டே பசில் தான். டபுள் லைனில் ஏபிசிடி வச்சும் பிக்யூஆர்எஸ்டி வச்சும் 10 பேர், இந்த மாதிரி 10 பேர், மேலே 5 பேர் கீழே 5 பேர், அந்த மாதிரி டபுள் லைன் பேரலல் லைன் கொஸ்டின்ஸ் கேட்டுருந்தாங்க. ஓகேங்களா. அப்புறம் ஃப்ளோர் வித் ஃப்ளாட் இந்த பஸ்ஸில் கேட்டிருந்தாங்க. லாஸ்ட்டாக நீங்கள் அட்டன் பண்ணக்கூடிய பஸ்ஸில் இந்த ஃப்ளோர் வித் ஃப்ளாட் தான். அதுக்கு முன்னாடியே டே பஸ்ஸிலும் டபுள் லைன் பஸ்ஸிலும் அப்ரோச் பண்ணியிருக்கோம். இந்த ஷிஃப்ட்டில் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தா லாஸ்ட்டாக நீங்கள் முடிக்கக்கூடிய கொஸ்டின் பேர் டெஸ்ட், வேர்ட் ஃபார்மேஷன் அண்டு பிளட் ரிலேஷன் அதுக்கு முன்னாடி கூட முடிச்சுக்கலாம். ஓகே, ஒரு ஓவரால் அனாலிசிஸாக ரீசனிங் சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக வச்சுக்கோங்க. கீப் இட் சிம்பிள். இனிமேல் இந்த மாதிரி பேப்பர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சிலாஜிஸ் அட்டன் பண்ணோம், கோடிங் டிகோடிங் அட்டன் பண்ணோம். அதுக்கப்புறம் வேர்ட் சீரியஸ், ஆல்பாபெட்டிக்கல் சீரியஸ் இருந்துச்சு இல்லையா, இது அட்டன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பசில் போனோம். பசில் இல்லைனா பிளட் ரிலேஷன் வந்து அடுத்த அட்டன் பண்ணிடுங்க. இல்லைனா பசில் போயிட்டு டே பேஸில் பசில் ஃபஸ்ட் அட்டன் பண்ணிக்கணும். அப்புறம் பேரலல் லைன் அட்டன் பண்ணிக்கணும் பசில். அப்புறம் நீங்கள் ஃப்ளோர் வித் ஃப்ளாட் அட்டன் பண்ணிக்கணும். போன ஸ்லாட்டில் 5 பசில் இருந்துச்சு, இதில் 3 பசில் தான் இருக்குது. அதுக்கு பதிலாக வேர்ட் ஃபார்மேஷனும் சைனீஸ் கோடிங் கேட்டிருக்காங்க. டைரக்ஷன் கொஸ்டின் இதுக்கு முன்னாடியே நீங்கள் அட்டன் பண்ணிக்கணும். ஸ்கிப் பண்ணிட்டேன். சிலாஜிஸத்தோட சேர்த்து அதையும் அப்போயே அட்டன் பண்ணிக்கணும். இந்த ஆர்டரில் அட்டன் பண்ணால் உங்களுக்கு அதிகமான அட்டம் கிடைக்கும். இந்த ஷிஃப்ட்டை பொறுத்தவரை 30ன்றதே ரொம்ப நல்ல அட்டம்ப்டாக இருந்திருக்கு. 28 இருந்தால் கூட போதுமானது தான். ஏன்னா இங்கே இந்த வேர்டு பேஸ்ட் கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டமாக எடுத்துருக்காங்க. ஃப்ளோர் வித் ஃப்ளாட் பசில் நிறைய பேருக்கு வராது. பிளட் ரிலேஷன் சில பேருக்கு கன்க்ளூஷன் வரல, சில பேருக்கு வரல. அப்போ இது மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால உங்களோட அட்டம் ஒரு 28. ரீசனிங்கை பொறுத்தவரையும் ஒரு 28ங்கிறது சூப்பரான அட்டம். இங்கிலீஷை பொறுத்தவரை 15 அண்ட் நியூமெரிக்கல் எபிலிட்டியை பொறுத்தவரையும் 16. ஓகே சார், இவ்வளோ மார்க் எடுத்தால் தான் நான் பாஸ் பண்ணணும்னா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் பாருங்கள், 8 8 16 5 1 இது 2 இதை மட்டும் சம் பண்ணுங்கள். இவ்வளோ அட்டம் நீங்கள் பண்ணாலே போதுமானது. ஓகேங்களா. 61 மார்க் நீங்கள் எடுத்தாலே கண்டிப்பாக இந்த ஷிஃப்ட்டுக்கு வாய்ப்புகள் இருக்குது. லாஸ்ட்டு நடந்த 2 நாள் எக்ஸாமில் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா 61 எடுத்தால் நீங்கள் மினிமம் சிஏவாச்சும் படிச்சுக்கோங்க அப்படின்னா, இந்த ஷிஃப்ட் ஆஸ்பிரண்ட்ஸுக்கு 61 எடுத்தால் நீங்கள் எக்ஸாமே கிராக் பண்ணிடலாம். புரிஞ்சுதுங்களா. கண்டிப்பாக எக்ஸாமே கிராக் பண்ணிடலாம் 61 எடுத்தால். குட் அட்டெம்ப்ட் வேறு, குட் நம்ம எடுக்கக்கூடிய ஸ்கோர் வேறு. 60 61க்கு மேலே இந்த ஷிஃப்ட்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இதோட கம்மியாக 58 கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நார்மலைசேஷன் அவ்வளோ நடக்கும். ரிமைனிங் இருக்கக்கூடிய ஸ்லாட்ஸை பொறுத்து தான் உங்களுக்கு எவ்வளோ நார்மலைசேஷன் வரும் அப்படிங்கிறது நம்ம கெஸ் பண்ண முடியும். இதோட கஷ்டமாக கூட கேட்பாங்க, 1 or 2 ஸ்லாட்டில் கேட்பாங்க, இல்லைனா ஈஸியாக கூட கேட்பாங்க. எதுவுமே இங்கே வந்து பர்மனெண்ட் கிடையாது. ஏன்னா இத்தனை நாள் நடந்த 2 நாள் எக்ஸாமில் ஈஸியாக கேட்டு இன்றைக்கி காலேஜ் 2 ஷிஃப்ட்டும் மாடரேட்டாக கேட்டிருக்காங்க இல்லையா, அதை வச்சு தான் ஏற்கனவே அது எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். இப்படி தான் கேட்பாங்க. எஸ்பிஐனா 16 ஷிஃப்ட் நடக்குதுன்னா ஒரு 4 ஷிஃப்ட்டு மாடரேட்டாக இருக்கும், 4 ஷிஃப்ட் ஈஸியாக இருக்கும், ஒரு 4 ஷிஃப்ட்டு ஒரு இன்பிட்வீனில் இருக்கும். இப்படி தான் எக்ஸாமே கண்டக்ட் பண்ணுவாங்க எஸ்பிஐ பொறுத்த வரையும். ஆனால் நார்மலைசேஸ் பண்ணி எல்லோரும் நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க. 65 மார்க் கட் ஆஃப், 63 மார்க், 60 மார்க், 68, 70 இது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் இந்த ஷிஃப்ட்டில் 61 மார்க் எடுத்திருந்தா உங்களை நார்மலைசேஷன் பண்ணி பாஸ் பண்ணி வச்சுருவாங்க. கவலையே படாதுங்க. வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.